இன்னைக்கு நான் வந்து பேக்கிங் சோடா வந்து பண்ண போகிறேன். இது வந்து ஒரு பீக்கரில் 50 ml வாட்டர் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து 2 drops ஆஃப் ஃபுட் கலர் போட்டுக்கணும். இதை அப்புறம் ஸ்டெப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமான அளவில் வந்து பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். கால் ஸ்பூன் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து சிட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். சிட்ரிக் ஆசிட் இல்லைன்னா நீங்கள் வந்து வினிகர் எடுத்துக்கணும் ஆஸ் யூஸ்வல். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் வாட்டர் ஊற்றும்போது ரிசர்வ் ஆகிடும். கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி. இது ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்குது. இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு ஆசிட், அப்புறம் பேக்கிங் சோடான்றது பேஸ். இதோட மிக்ஸ் ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் நடந்து கார்பன் இல்லை அதாவது ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அப்புறம் வந்து ஹீட் வந்து எவல்யூஷன் ஆகும். இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அதிகமான கண்டென்ட்ஸ் ரிலீஸ் ஆகிறதுனால லிக்விடையும் மேலே ஃபோர்ஸ் பண்ணி வந்து வெளில போட்டு ஆகிடுது. ஸோ தேங்க்யூ. Okay, good job.